ஹெச்ஆர் வந்து எங்களோட சிவியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் நிறைய வேலைகளுக்கு அப்ளை பண்ணி கால் வருமானு எதிர்பார்த்துட்டு காலே வரல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? அதாவது நாங்கள் நிறைய ஜாப் அப்ளிகேஷன் போடுவோம், ஆனால் கால் வராது. இன்டர்வியூக்கு செலக்டா இல்லையா நாங்கள் உடனே நினைப்போம் கால் வரலன்றோட அந்த ஜாபுக்கு நான் குவாலிஃபைடான ஆள் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் நினைச்சிருப்போம். நாங்கள் ஜாப் அப்ளை பண்ணும் பொழுது சிவி இல்லாட்டி ரெஸ்யூமேவை நாங்கள் சென்ட் பண்ணோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின சிவி சரியா இல்லாட்டி எங்களோட ரெஸ்யூமே சரியான விதத்துல நாங்கள் அதை செஞ்சு நாங்கள் அதை அனுப்பியிருக்கிறோம். ஸோ ரெஸ்யூமே பிள்ளையா இருந்தா என்னென்ன எங்களுக்கு கால் வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஸோ முதலாவது ரீசன், அதாவது நாங்கள் எங்களோட லேப்டாப்பில் ஒரு சிவி இல்லாட்டி ஒரு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். எல்லா வேலைகளுக்குமே நாங்கள் அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புவோம். ஸோ அது நாங்கள் செய்கிற பெரிய ஒரு தப்பு. அதாவது ஒரு ஜாப் ஒன்றுக்கு குறிப்பிட்ட ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஜாப் ரோல்ஸ், அதாவது குறிப்பிட்ட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நாங்கள் அனுப்ப போகிற ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையான, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். ஒரு சிவியும் மற்ற சிவில இருந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கணும். நாங்கள் என்ன ஸ்கில்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், எங்களோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், ஸோ இது எல்லாமே மாறுபடும். ஸோ ஒரு ஜாப் ஒன்றுக்கு அப்ளை பண்ண போறோம்னா அந்த ஜாப்பை பத்தி நாங்கள் படிக்கணும். அதோட ஜாப் ரோல் என்ன, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ப்ரொஃபைலை மாற்றி எழுதணும். அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற ரிலேட்டடான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம். ஜாப் ரோலுக்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம்னா எங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, சிவின்னு சொன்னோன்னே நிறைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேஜஸ்க்கு மேலே 3, 4 இந்த மாதிரி பேஜஸை நாங்கள் அனுப்பினாலும் எங்களோட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே நேரம், டைம் தான். குறிப்பிட்ட டைமில் யார் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம். ஸோ சிவி எப்போவுமே 2 பேஜஸ்க்கு உள்ளே இருக்கணும். அதுவும் ரெஸ்யூமேன்னு பார்த்தா கட்டாயம் ஒரே ஒரு பேஜாக தான் இருக்கணும். மூணாவது, கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கிராமராக இருக்கணும் இல்லை, பட் பேசிக் கிராமர் கட்டாயம் பார்ப்பாங்க. சில பேசிக் கிராமர் சென்ஸே இல்லாட்டி ரிஜெக்ட் ஆயிரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும். அவங்க கால் பண்ணியிருந்த ஜாப் பொசிஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் நீங்கள் எங்களில் பலர் நாங்கள் செய்கிற பிள்ளை என்னென்னா ஒவ்வொன்றையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்குள்ள வேறொரு ஜாப் ரோலை நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ கவர் லெட்டரில் உதாரணத்துக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் அசிஸ்டன்ட் இதுதான் உங்களுக்கு கால் பண்ணின ஜாப் ரோலாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும் பொழுது கவர் லெட்டரில் அந்த பிஸ்னஸ் சப்போர்ட்டை நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் நீங்கள் மாற்றிட்டீங்களா இருந்தால் உங்களோட கவர் லெட்டர்லேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜாப் ரோல், அதாவது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே எங்களோட சிவியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது, எந்த விதமான கீவேர்ட்ஸுமே உங்களோட சிவியில் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாப் ரோல் வந்து இப்போ ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ட், இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட சிவியில் அந்த சேஃப்டி ரோல், அந்த ஜாப் ரோலுக்குரிய கீவேர்ட்ஸ், அதாவது ஹசார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி அதுக்குரிய ரிலேட்டடான கீவேர்ட்ஸை நீங்கள் உங்களோட சிவியில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த சிவியை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க இந்த நாலேஜபிள் உள்ள ஒருத்தர், ஸோ இவங்களுக்கு உண்மையாகவே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த சிவியை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் உங்கள் மேலே வரும். மற்றது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சிவி ரிஜெக்ட் ஆகும். ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுற ஜாப் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் போடாமல் நாங்கள் அப்ளை பண்ணலாம், சிவி கிரியேட் பண்ணலாம். அதே நேரம் வெயிட்டான ஒரு பொசிஷன், ஒரு ஜாப் ரோல் வந்து கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு எங்களுக்கு கட்டாயம் ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஒருவேளை நாங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நாங்கள் எழுதாட்டி சிவி ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் இருந்தால், நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்குள்ள நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணீங்க, என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறினீங்க, ஈவெண்ட் எனக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஸோ நான் இவ்வளோ லேர்ன் பண்ணேன், இது மாதிரி பேராகிராஃபாக இல்லாமல் புல்லட் பாயிண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகாது. அடுத்தது, டூ மச் பர்சனல் இன்ஃபர்மேஷன்.
உங்கள பத்தி நிறைய விஷயங்கள நீங்க அதுல இன்க்ளூட் பண்றது. அதாவது சில ஜாப் ரோலுக்கு 25ல இருந்து 35 இயர்ஸ் ஏஜுக்குள்ளவங்க தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தா, நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சிவில மென்ஷன் பண்ணலாம். பட் சில ஜாபுக்கு ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்க சிவி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது, டேட் ஆஃப் பர்த் போடணுமெண்டு இல்ல. சில ஜாப் ரோலுக்கு செக்ஸ் ஃபீமேலா, மேலா அது நீங்க போடணுமென்று சொல்லி அதுவும் இல்ல. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லா சிவிக்கும் எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணுமென்று இல்ல. ஸோ உங்களோட நேம், சர்நேம், அதோட உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இது 3மே குடுத்தாலே போதும். இத தவிர சில பேர் என்ன சொல்றது, ஒரு ஜாப் ரோல் டிரைவிங் லைசென்ஸ் இதுதான் ஐ ஹேவ் அ டிரைவிங் லைசென்ஸ், திஸ் இஸ் மை டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே சிவில இருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட ஜாப்ஸுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், வெஹிக்கிள் டிரைவ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்க டிரைவிங் லைசென்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி போடலாம். அதே சிவியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லா எல்லா ஜாப்ஸுக்கும் நீங்க அந்த சிவியை அனுப்பினீங்களா இருந்தா கட்டாயம் உங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது மெயினா உங்களோட பேர், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், மற்றது லிங்க்டின் ப்ரொஃபைல் இது 3 தான் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது. இது எல்லாத்தையுமே விட ரொம்பவும் என்ன சொல்றது, நான் பார்த்த சிவிஸ்ல சில பேர் வந்து கண்டாக்ட் நம்பர் 10 நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல 9 நம்பர் இருக்கும். ஸோ ஸோ இன்கேஸ் உங்களோட சிவி பெஸ்ட்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணினாலும் உங்களை கால் பண்ணும் பொழுது போகாட்டி ஸோ அங்கேயே யோசிச்சிருவாங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு பர்சனாக இருக்கிறாங்கன்னு. ஸோ நாங்கள் என்ன செய்யறது, ஃபோன் நம்பர் நாங்கள் எழுதும் பொழுது ஒரு 3 ஏழு இருக்குது அல்லது 2 8 இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது 10 நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல 9 நம்பர் நீங்க கண்டாக்ட் நம்பரா போட்டீங்களா இருந்தா அங்கேயும் உங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இமெயில் கட்டாயம் எழுதுங்க. அந்த இமெயிலும் ப்ரொஃபஷனல் இமெயிலாக இருக்கணும். இப்போ என்ன சொல்றது, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் @gmail.com இந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். நிறைய பேர் என்ன சொல்றது cuteboy@gmail.com, cutegirl@gmail.com இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செல்ல பேர் வச்சு அந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலை ஒன்றுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அந்த இமெயிலையே அதுல கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காது, சிவி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் @gmail.com உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் பெருசா இருந்ததுன்னா ஸோ நீங்க வந்து உங்களோட காலிங் நேம், உங்களை கூப்பிடுற நேம், உங்களோட சர்நேம்ல ஒரு 2 லெட்டர்ஸ் அதை நீங்க இன்க்ளூட் பண்ணி ஸோ @gmail.com எழுதலாம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம பெஸ்டா நீங்க சிவி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஜாப் அப்ளை பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த ஜாப், அதாவது ரெக்ரூட்டர் அவங்களோட கையில உங்களோட சிவி கட்டாயம் இருக்கும். அவங்க 10 செகண்ட்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட சிவியை கோ த்ரூ பண்ணி ஸோ நீங்கள் சூட்டபிளான பர்சனாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, ரிக்ரூட்டர் கைக்கு சிவி போனால் ரிக்ரூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணினா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரிக்ரூட்டர் கையுக்கே சிவி போகாம இருக்குது. தற்காலத்துல இதுதான் பெரிய பிரச்சனை. ஏண்டா ரிக்ரூட்டர் அதாவது ஹியூமன் ரிக்ரூட்டர் கைக்கு சிவி போறதுக்கு முதல் இன்னொரு பர்சன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யார் அந்த இன்னொரு பர்சன், அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அதாவது சிவி ரிக்ரூட்டர் கைக்கு போறதுக்கு முதலே ரிஜெக்ட் ஆனா என்ன செய்யறது, ஸோ அதை எப்படி தடுக்கலாம், இனிமேலும் இந்த மாதிரி சிறிய தவறுகளை செய்யாம நாங்க சிவியை சரியா நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். பெஸ்டான சில டிப்ஸ் இருக்கு. செக்லிஸ்ட், ஸோ நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு அட் த சேம் டைம்ல நாங்க நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் ஒவ்வொரு சிவி நாங்க கிரியேட் பண்ணும்போது சில தவறுகள் நாங்க செய்திருக்கிறோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜாபுக்கு ஒரு சிவி ரெஸ்யூமே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை நீங்க அந்த எம்ப்ளாயருக்கு நீங்க சென்ட் பண்ண முதல் இந்த செக்லிஸ்டோட நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இருக்கா, ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட். ஸோ அந்த செக்லிஸ்டோட நீங்க உங்களோட ப்ரிப்பேர் பண்ணின சிவியை இண்டிவிஜுவல் வைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்து அந்த செக்லிஸ்ட்ல ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அந்த 10 விஷயத்தையும் நீங்க டிக் பண்ணிட்டீங்களா இருந்தா அந்த சிவியை நீங்க அனுப்பலாம். சின்ன சின்ன தவறுகள் எல்லாருமே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிவி ப்ரிப்பரேஷன் அண்ட் அப்ளைங் ஜாப் இதுக்கு வந்து இந்த செக்லிஸ்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களை யாருக்காச்சும் இந்த செக்லிஸ்ட் PDF ஃபார்மேட்ல வேணுமா இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது சிவி செக்லிஸ்ட் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த PDF அனுப்பி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.